ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அரிசி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல 1/4 கிலோ 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் 1 டம்ளரு புழுங்கல் அரிசி அதை எடுத்து அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும், கருகக்கூடாது. பாருங்கள், இப்படி பொன்னிறமாக வறுத்தா தான் உப்புமா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. அதுவும் கடலைப்பருப்பும் ஆறட்டும். அதுக்கப்புறம் வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கொஞ்சம் இஞ்சி நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, ஏற்கனவே கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் நம்ம, அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2ம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் சுருளை வதக்கணும். அப்போ தான் உப்புமா நல்லாயிருக்கும். நம்ம உப்புமாவுக்கு என்னென்ன போடுறோமோ அதே போடணும். அதுக்கப்புறம் நமக்கு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை மிக்சியில் போட்டு கொரன்னு அடித்து எடுத்துக்கணும். நைஸாக அடிக்கக்கூடாது. நைஸாக அடிச்சிட்டோம் அப்படின்னா களி மாதிரி ஆயிரும். நைஸாக அடிக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்தேன், அதனால் 2.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். இதுதான் கணக்கு. 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் அந்த உப்புமா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். குக்கரில் இதே மாதிரியே வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வடை சட்டியில் செஞ்சேன். குக்கரில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதியணும். நல்லா தளபலான்னு தண்ணி நல்லா கொதியணும். கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாவை போட்டு கிண்டணும். அதுக்கு முன்னாடியே கிண்டணும் அப்படின்னா கட்டி ஆயிரும். கொதிஞ்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், கிண்டிட்டோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அதில் அப்படியே வேகணும். அந்த அரிசி அப்படியே வேகணும். எடுத்து அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஒரு 2-3 முறை கிண்டி விடுங்க. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே வற்றும். தண்ணி வற்றிருக்கும் பாருங்கள். தண்ணி வற்றிருக்குது பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தளன்னு இருக்குது. இதுவும் நல்லா வற்றினா தான் உதிரியாக நல்லா வரும். அதனால் நல்லா கிண்டி விட்டு மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே உதிரியாக நல்லா பொலன்னு இருக்கும். மேலே மல்லித்தலையை போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து அதை கிண்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு இருக்கும். உதிரியாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த உப்புமா வறுத்து புழுங்கல் அரிசியை வறுத்து நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். அரிசியும் நல்ல மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ரவை உப்புமாவே மிஞ்சிரும் இது. வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது இது, எதுவுமே பண்ணாது. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே புழுங்கட்டும். 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்ப திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொல பொலன்னு ஆயிரும். நான் முதல்ல சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்ற தட்டில் போட்டு சாப்பிடுவோம். எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவோம். இப்போ இதை தட்டில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிளேட்டில் பாருங்கள், உதிரி உதிரியாக வருது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த உப்புமா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.